சிந்தனை சாளரத்திலிருந்து காலை வணக்கம். சீரிப்பாயும் ராக்கெட் எவ்வளோ வேகமாக போகும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊர்திகளில், அதாவது விஞ்ஞான ஊர்திகளில் ஏரோப்ளேனை விட ராக்கெட் வேகமாக போய் அந்த இடத்தை அடையும் என்பதை நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம ராக்கெட் வேகத்தில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. வேகத்துக்கு நம்ம அதை அடையாளமாக சொல்கிறோம். இந்த ராக்கெட் ஏன் இவ்வளோ வேகமாக போகுது? மற்ற வாகனங்களை, ட்ரெயினை விட, ஃப்ளைட்டை விட, ஹெலிகாப்டரை விட ராக்கெட் வேகமாக போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு அழகான காரணம், எரிபொருள் காலியானோன்னா அந்த கலன்களெல்லாம் அது கழட்டி விட்டுரும். அந்த வேகத்துக்கு காரணமே தேவையற்ற விஷயங்களை அது அப்படியே கழட்டி விட்டுக்கிட்டே போகும். எப்போவுமே ஒரு ட்ராவல் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா லெஸ் லக்கேஜ், தேவையற்ற விஷயங்களை சுமந்துட்டு போகக்கூடாது. அது ராக்கெட் ஒரு நல்ல உதாரணம். அது வேகம் ஏன் போகுது, சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு போய் ஏன் சேருது, இலக்கை ஏன் அடையுதுன்னா தேவையற்ற விஷயங்களை கழட்டி விட்டுக்கிட்டே போகும். நம்முடைய வாழ்க்கையும் மிக வேகமாக முன்னேற வேண்டும் என்று சொன்னால், சரியான இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால், தேவையற்ற விஷயங்களை அவ்வப்பொழுது கழட்டி விட்டே இருக்கணும். எதெல்லாம் தேவையில்லாதது, நம்மளை பற்றி அடுத்தவர்கள் சொல்லுகிற அபிப்பிராயம் தேவையில்லாத ஒரு விஷயம். அவங்க இப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி சொல்லுவாங்களே, அது ஒரு தேவையில்லாத விஷயம், அதை கழட்டி விட்டுருங்க. உங்ககிட்ட இருக்கிற சோம்பேறித்தனம் ஒரு தேவையில்லாத விஷயம், அதை கழட்டி விட்டுருங்க. ஐயோ என்னால் முடியுமா, என்னால் முடியாது அப்படிங்கிற அச்சம், பயம், தாழ்வு மனப்பான்மை, இது ஒரு தேவையில்லாத விஷயம், இப்படி கழட்டி விட்டுருங்க. இது எல்லாத்த விட அவனுக்கு அது நடந்திருக்கே, இது எனக்கு நடக்கலைங்கிற பொறாமை, இது தேவையில்லாத விஷயம், கழட்டி விட்டுருங்க. இப்படி உன் வாழ்க்கையிலும் சுமையை ஏற்படுத்துகிற இது போன்ற விஷயங்களை அப்படி அப்படியே கழட்டி விட்டினா உன் வாழ்க்கையும் வேகமாக போகும், இலக்கை நோக்கி அடையும், சரியான இடத்திற்கு போய் சேரும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.